அதனைத் தொடர்ந்து உள்ள வந்திருக்காங்க. எங்கெங்கும் விநாயகர் பெருமானை வணங்கும் அகில உலகத்தில் இருக்கும் பெருமக்கள் அனைவரும் முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான் தான் ஆவார். பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் எந்த செயலையும் நாம் தொடங்குவோம். ஆவணி மாதத்தில் வரும் இந்த விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி இருக்கின்றோம். இனி நமக்கு வருவதெல்லாம் பண்டிகை நாட்கள். அதே மாதிரி நம் இந்து மக்கள் அனைவரும் பிள்ளையார் சதுர்த்தி அப்புறம் இதை தொடர்ந்து வரும் பல்வேறு நவராத்திரிகள், தீபாவளி அனைத்து பண்டிகைகளையும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இந்து மதத்தை அழித்து விடலாம் என்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இது நிச்சயம் அழிக்க முடியாது. சிங்கப்பூர் போனாலும் விநாயகர் இருக்கிறார், வெங்கடாச்சலபதி இருக்கிறார், சிவன் இருக்கிறார், அம்பாள் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார். ஏன் இப்போ துபாயில கூட கோயிலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்து மதம் மிக சிறப்பு வாய்ந்தது. இந்து மதத்தை இருந்து பிற மதங்களுக்கு தழுவி சென்றவர்களும் இப்பொழுது இந்து மதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்து நம் கோவில்கள் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. துவஜஸ்தம்பம், சண்டிகேஸ்வரர், துவாரபாலகர், இது போன்ற ஒரு கட்டடக்கலை அம்சம் உண்டது. நம் மூதாதையர்கள் முதல் கொண்டு எல்லோரும் இந்து மதத்தை தான் தழுவி வந்துள்ளார்கள். நாமும் இந்து மதத்தை தான் போட்டு வருகிறோம், வழிபடுகிறோம். அதுவே இந்து மக்கள் கட்சி சார்பில் முதலாக 29ஆம் ஆண்டு விழாவில் விநாயகர் சதுர்த்தி விழா தொடங்கியிருக்கிறது. இது மேலும் மேலும் தொடர்ந்து இந்த பிள்ளையார் கோவில் தெரு என்று இந்த தெருவுக்கு பெயர். அடுத்த ஆண்டு ஒவ்வொரு வீட்டு முன்னும் சிறிய சிறிய விநாயகர் வைத்து, இதே போன்ற பெரிய விநாயகனை வைத்து இந்து மதத்தை நாம் மேலும் மேலும் சிறப்பிட கொண்டு வருகிறது என்னுடைய ஆசை, எண்ணம். இது இடையேறும் என்று நடக்கும் என்று நினைக்கிறேன். பேர் சீனிவாசன். இறைவனோட அருளாலே இந்து மக்கள் கட்சி மற்றும் சக்தி சேனா இணைந்து நடக்கும் 29ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா. முதலாம் ஆண்டிலிருந்து இந்த விநாயகர் பெருமானுக்கு நான் கணபதி ஹோமம் செய்து ஆரம்பித்து வைக்கிறேன். அந்த பாக்கியம் பெற்றதற்காக விநாயகர் பெருமானை மற்றும் ஒரு முறை நான் நன்றி செலுத்துகிறேன் விநாயகர் பெருமானுக்கு. அதே போல நான் எங்கிருந்தாலும், நான் இப்பொழுது இங்க எல்லாம் நான் ஒரு வேலை விஷயமாக திருவேற்காடு பக்கத்திலே அயப்பாக்கத்தில் இருக்கின்றேன். அங்கிருந்தாலும் எப்படி ஒரு அம்மாவை தேடி ஒரு குழந்தை வருமோ, அதே போல இந்த ஜாபர்கான்பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவுக்கு விநாயகர் சதுர்த்தி மூலம் எப்போதுமே நான் வந்து இந்த விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்து அந்த கணபதி ஹோமம் செய்து ஆரம்பித்து வைப்பு. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், ஏன்னா இதே தொழிலில் இருப்பதனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நமது விநாயகர் பூஜையை நம்ம விட்டுவிடக்கூடாது என்று தொடர்ந்து 29ஆம் ஆண்டு கணபதி ஹோமம் செய்து அந்த பேறு பெற்றதற்காக பெருமை பெறுகின்றேன், நன்றியும் செலுத்துகிறேன். என்னை வந்து தொடர்ந்து இந்த கணபதி ஹோமத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று இங்கிருந்து என்னை தேடி வந்து அழைத்து சக்திவேல் மற்றும் சக்தி சேனா குழுவினர் இந்து மக்கள் கட்சிக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது விநாயகர் பெருமானுக்கு இந்த கணபதி ஹோமங்கள், சிறப்பான பூஜைகள்லாம் விநாயகருக்கு செய்யும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு சக்தி உண்டாகிறது, அருளக்கூடிய தன்மை உண்டாகிறது, மக்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்றது. நம்மளுடைய சொன்னது போல சர்வே ஜனாக சுகினோ பவந்து,
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இதுதான் பிரார்த்தனை. எந்த கோயில்ல சிவாலயமா இருக்கட்டும், வைஷ்ணவ அதாவது பெருமாள் கோயிலா இருக்கட்டும், பூஜை முடிவிலே வேண்டிக் கொள்வது இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை கிடையாது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மதம்தான் இந்து மதம். அந்த மதத்திலே பிறந்ததற்காக நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவாக இது இருக்கின்றது. ஒற்றுமை ஓங்குவதற்காக, ஒற்றுமை பெறுவதற்காக ஒரு அன்னதானம், பூஜை, புனஸ்காரம் நடக்கும்போது அனைவரும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அப்போது ஒருத்தர் நாம் பார்க்கிறோம். சாதாரண நேரத்தில் வீட்டுக்குள்ள இருப்போம், வெளியில வர மாட்டோம். இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், விழாக்கள், நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமை ஓங்க செய்வதற்குண்டான ஒரு சதுர்த்தி விழாவாக இந்த இந்து மக்கள் கட்சியின் சக்தி சேனாவும் கொண்டாடுவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நன்றி, வணக்கம்.